மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களுக்கு வனத்துறை அல்லது ஏதேனும் ஒரு துறையில் தமிழக அரசு நிரந்தர வேலை வழங்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியின் இந்திரா தோழமையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் சுபத்ரா வலியுறுத்தியுள்ளார். சென்னை சேப்பாக்கத்தில் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் நலன் குறித்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு கூறினார். குறைந்தபட்ச இழப்பீடு தொகையை வழங்கி அவர்களை வெளியேற்ற முயற்சி செய்து வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். பல எதிர்ப்புகள் எழுந்த நிலையிலும் பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்ப்பரேஷன் நிறுவனம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காதது ஏன் என்று அவர் கேள்வி எழுப்பினார். தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் உறுதி செய்யப்படும் வரை தமிழக அரசு மாதந்தோறும் நிதி உதவி வழங்க வேண்டும் என்றும், நிறுவனத்தின் முக்கியமான இயந்திரங்களை அகற்றுவதையும் பொதுமக்கள் வெளியேற்றுவதையும் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் சுபத்ரா கேட்டுக்கொண்டுள்ளார். நிறைய சட்ட போராட்டங்கள் அச்சு மற்றும் காட்சி ஊடகங்கள்ல இது வரைக்கும் ஒரு 330 ரிப்போர்ட்ஸ்க்கு மேலே வந்திருக்கு. பிபிடிசி நிறுவனம் இது வரைக்கும் தொழிலாளர்களோட அவங்களுடைய கோரிக்கை என்ன, அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பேச்சுவார்த்தைக்கு உட்கார்ந்து அவங்களுக்கு போதுமான ஒரு இழப்பீட்டோடு அவங்கள அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாமல் அவங்களுக்கு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா அப்படிங்கிற மாதிரி ஒரு இழப்பீட்டை கொடுத்து இதை முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. என்ன ஆச்சரியமா ஒரு வலி நிறைந்த ஒரு விஷயம் அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, சில தினங்களுக்கு முன்னாடி பிபிடிசி நிறுவனம் அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான எந்திரங்கள், அதில் கிரிட்டிக்கல் மிஷினரிஸை அவங்க டிஸ்மேண்டில் பண்ணிட்டு அங்கேருந்து கீழே இறக்குறாங்க. ஒரு குடும்பத்துக்கும் குறைந்தபட்சம் ஒரு 10,000 ரூபாய் அரசு இம்மிடியேட்டாக ரிலீஸ் பண்ணணும். அவங்களுக்கு ஒரு நிலையான வாழ்வாதாரம் கிடைக்கும் வரை அவங்கள உயிரோடு வச்சுக்கிறதுக்காக கொடுக்கணும் அப்படிங்கிறது மிக மிக அர்ஜென்ட்டான ஒரு விஷயமா இதை நாங்கள்